இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் சென்னையை அடுத்து இருக்கிற மாங்காட்டுல இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில். நம்ம எப்படி நம்ம அம்மா கிட்ட ஏதாவது வேணும்னா ஓடி போய் நிக்கிறோமோ, அப்படி இந்த மாங்காட்டு அம்மன் கிட்ட நம்ம ஓடி வந்து நிக்கலாம். அவ ஊசி மேல நின்னு தவம் இருந்து நாம கேக்குறதெல்லாம் வரமா அள்ளி தரவ இந்த காமாட்சி அம்மன். காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சி கல்யாண காமாட்சினா, மாங்காட்டுல இருக்கிற காமாட்சி தபஸ் காமாட்சி. ஒரு முறை கைலாயத்துல விளையாட்டா பார்வதி சிவனுடைய கண்ணை பொத்த அண்ட சராசரங்களும் இருண்டு போயிடுது. தான் செஞ்ச தவறுக்காக சாபம் பெறுற பார்வதி பூமியில வந்து பிறக்கிறா. மாமரங்கள் நிறைஞ்ச இந்த மாங்காட்டை தேர்ந்தெடுத்து திரும்பவும் சிவனை அடையறதுக்காக தவம் புரியிறா அம்பாள். பல காலம் ஆகுது, ஆனா சிவனுடைய தரிசனம் கிடைக்கல. உடனே ரொம்ப உக்கிரமா 5 குண்டங்கள்ல தீ மூட்டி நடுவுல இருக்கிற அக்னி குண்டத்துல நின்னு ஒத்த கால்ல ஊசி மேல நின்னு தவம் புரியிறா அம்பாள். அப்படி தவம் புரியிற அம்பாளுக்கு, நீ காஞ்சிபுரத்துக்கு வா, அங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சிவபெருமான் அசரீரியில சொல்றாரு. சிவபெருமான் சொன்ன உடனே அவசரமா அம்பாள் காஞ்சிபுரத்துக்கு போயிடுறா. இங்க அவ மூட்டின அக்னி குண்டங்கள் அப்படியே நெருப்பாவே இருக்கு. உஷ்ணம் தாங்க முடியாம அண்ட சராசரமும் தவிக்குதுன்னு நாம பார்த்தோம். பல யுகங்களுக்கு அப்புறம் இங்க வர ஆதிசங்கரர் சிவசக்தி இருப்பிடமா கருதப்படுற அபூர்வமான அர்த்தமேருங்கிற 43 திரிகோணங்கள் கொண்ட ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சு அருள்றாரு. இந்த அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் தான் மாங்காட்டுல மூலஸ்தானமா இருக்கு. இந்த மாங்காட்டுல இந்த அர்த்தமேருவை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உஷ்ணம் தனிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பின்னால மகா பெரியவா வந்து பஞ்சலோகத்தால ஆன காமாட்சியை இங்க பிரதிஷ்டை பண்றார். அந்த ஸ்ரீ சக்கர அர்த்தமேருக்கு பின்னாடி காமாட்சி அம்மனுடைய சிலை இருக்கு. இந்த திருவுருவத்துக்கு தான் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யப்படுது. துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும்.